ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாட்டம் ட்ராவல் தமிழ். நான் உணரும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 7வது சொர்க்கம் அழைக்கப்படுற வால்பாறையில் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க வால்பாறை 7th heaven சொல்லுவாங்க. அதுதான் தமிழில் வந்து 7வது சொர்க்கம்னு சொல்கிறேன். நான் புருஷோத் காலையிலே கிளம்பிட்டோம். நேற்று நைட்லேருந்து ஒரு மாதிரி ட்ரிசிலிங்காக இருக்குது. மழை மாதிரி இல்லை, இது பனிச்சாரல் அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், மலை சாரல் மாதிரி அப்படியே சாரல் மாதிரி பண்ணிகிட்டே இருக்குது. நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம், பேக்கும் பேக் பண்ணி வச்சாச்சு. இருந்தாலும் கிளம்ப முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிசலாக இருக்குது. போயிட்டு ஒரு 2-3 இடம் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. வால்பாறையில் ஒரு 2 இடம் தானே, இல்லை கூழாங்கல் ரிவர், அதுக்கப்புறம் நிறைய இடம் இருக்குது. ஆனால் நம்ம எங்கேயும் போகல. இந்த கூழாங்கல் ரிவர் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஆக்சுவலாக கூழாங்கல் ரிவர் அப்புறம் வந்து சோலியார் டேம், இது 2 மட்டும் பார்த்துட்டு கீழே பஸ்ஸு போகுது பாருங்க. எந்த ஊர் போகிற பஸ் அது? அக்காமலை. அதாவது அதுதாங்க. இப்போ கூழாங்கல் ரிவரும் சோலியார் டேமும் பார்த்துட்டு மெயினாக நம்ம வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறதுக்காக தான் வந்தோம். இங்கே வந்து கிளைமேட் வந்து வேறு மாதிரி இருக்குங்க, ட்ரிஸ்லிங்காக இருக்குது. கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் இந்த ட்ரிஸ்லிங் நின்னதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கூழாங்கல் ரிவர் போவோம். பீத்துலாம் இது இப்படி இருக்கும். உருண்டைனா கிரானுலாம் பில்லு 2 தேதி வாங்கலாம். இது இப்படி இருக்கும். இது சீக்கிரம் வந்து வெந்துடும், அது லேட் ஆகும். லேட் ஆகுமா? ஆமாம், லேட் 1 நேரம் ஆகும் ஃப்ளேவர் வரதுக்கு. இது டக்குன்னு வந்துடும், அரைச்சிருக்குல்ல. இது எவ்வளோ? இது ரெண்டு சேம் பிரைஸ் தான். சேம் பிரைஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தண்ணியில் சீக்கிரமாக டிசால்வ் ஆகும். மில்கில் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். இது உடனே டிசால்வ் ஆகும், சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டு சேம் பிரைஸ் தான். இதோட ப்ரோக்கன் சைஸ் தான், இது வேறு டிஃப்ரென்ஸ். இது அரைச்சிருக்கு, அது அரைக்காமல். சரி, இப்போ இது மட்டும் வாங்கிடலாமா? எவ்வளோ வாங்கலாம்? நம்ம ஏரியாலே கிடைக்குதா? எப்போ வேணால் இதுதானே வாங்கணும். அப்படியா? சரி, இல்லை ஆமாம், நம்ம ஏரியாவில் இதுதான் கிடைக்கும். மைண்டில் இருக்குது தான் கிடைக்கும். இதுலேயே தெரியுது இது எவ்வளோ மூவிங் இருக்குது, அது எவ்வளோ மூவிங். சரி, அப்போ இது வாங்கிடலாமா? எவ்வளோ? ½ kg 150 ஆமா? ½ kg 140. ரேட்டு கம் பண்ண மாட்டீங்களா? வாங்கியாச்சுங்க. 1 kg வாங்கினோம். 60, 130, 130. ½ kg 130 ரூபா. ½ கிலோ 130 ரூபா ஒர்த்து தாங்க. ரைட். எடுத்துடா இந்த டேம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சரியான மழை. நான் ரெயின் கோட் மாட்டிட்டு போகலான்ட்டு சரியான மழையாவது. நான் அப்புறம் சோலார்கிட்ட போய் மீட் பண்ணுறேன்.
சோலியார் டேம் வந்தாச்சு. சரியான மழைங்க, மழை நிற்கவே இல்லை. டேம் வியூ பாயிண்ட் அங்கே உள்ளே போகிறது அங்கே தான் போக முடியும், இந்த இடத்துல தான் போக முடியும். ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை இறங்கி ஒரு இது தெரியாது. இது ரெட்டையோட போகிறதுக்கு இது மட்டும் பிடிச்சது இல்லை தெரியுது. ஃபுல்லாக வந்து ரெயின் கவரு எல்லாம் போட்டுக்கிட்டு மழை போயிட்டு போகிறோம். சம மழை. நம்ம வந்து டேரெக்டாக ஃபாரஸ்ட் ரூட்டு போயிட்டு நம்ம அதில் போய் போகலாம். டேம் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க டேமு. இதுதான் சோலியார் டேமு. உள்ளே பார்த்தோன்னா இதே மாதிரி தான் இருக்குது போகுது. ஓகே, இதோட நம்ம வந்து அத்திரப்பள்ளியில் மீட் பண்ணுவோம். பாய். தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட்டு, தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கேரளா உள்ள என்ட்ரு ஆகும். செம மழை. இங்கே வந்து டோக்கன் வாங்கிடணுங்க. டோக்கன் வாங்கிட்டு இங்கே சொல்கிற அந்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போய் ஆகணும் அந்த இடத்துல. 2 மணி நேரமாக 1 மணி நேரமாக தெரில. 11:48 எடுத்துருக்கு. கேட்ட டைம்லாம் டைமிங் இருக்கலாம். 2 மணி நேரத்துக்குள்ளே போகணும். இப்போ அடிக்கிற மழையில் எங்கே பொறுமையாக தான் போய் ஆகணும். நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். பில்டிங் இதில் ஃபஸ்ட்டு பழைய பில்டிங்காக இருக்கும். வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து வால்பாறையிலேருந்து இது வந்து மலக்கப்பாரா செக் போஸ்ட். இது மலக்கப்பாரா செக் போஸ்ட்லேருந்து நம்ம வந்து அத்திரப்பள்ளி போகிறதுக்கு வழச்சல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மலக்கப்பாரா ஃபாரஸ்ட் ரேஞ்சு. சரியான மழை. இப்போ வந்து அந்த செக் போஸ்ட்லேருந்து ஒரு சின்ன டிக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்தாச்சு. இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். நடுவில் சின்னதாக ஒரு ஃபால்ஸ் பார்த்தேன். அருண் தான் உள்ளேருந்து எப்படியோ மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, இது எடுக்கணுன்ட்டு உள்ளேருந்து அந்த கேமரா எடுத்து இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் எதுக்கு அவர் மீட் பண்ணுறீங்க? இப்போ ரெயின் கோட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபால்ஸை காமிச்சிங்களா? சூப்பராக இருக்குது. மழை வந்து நின்று படம் இல்லை. சும்மா ஒரு 2 நிமிஷம் சின்ன ஒரு பிரேக்கே எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது பாருங்களா. நான் காட்டு வழி பையன்னு சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. நடுவில் அப்படியே மேகலாம் அப்படியே மாட்டி நிற்குது இதுக்குள்ளே மரத்துக்கு நடுவில். எப்பா போலாமா? பேக் எப்படி வச்சுருந்த பின்னாடி மாட்டிக்கினியா? மாட்டிக்கோ. ஐயோ தண்ணியெலாம் உழுது. ஓகேங்க, கிளம்புறோம். அத்திரப்பள்ளியில் சந்திப்போம். பாய். ஃபாரஸ்ட் ரூட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க இந்த ரூட்டுக்கு. எந்த ஷேப் இல்லாமல் கூகுள் சொல்லிட்டு யானை சாரிலாம் இருக்குது. யானை தான் காரணம். ஆனால் எங்களை பார்த்துட்டு
ஃபால்ஸ் இருக்குது. முழச்சல் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபால்ஸ் இருக்குது அத்திரப்பள்ளியில். அது கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அத்திரப்பள்ளி ஃபால்ஸு, இது வாழைச்சல் ஃபால்ஸு. சின்னதாக இருக்கும். இது வேணாம்ல மச்சான் வாழைச்சல் ஃபால்ஸு? இது போகலாமா? வேணாம்ல, இது போனதில்லை. இது வந்து டைம் இருந்தால் வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து மெயினாக வந்து இது வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், அவ்வளோதான். ட்ரெக்கிங்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸாக செம்மையாக இருக்கும். இது வந்து டைம் கிடைக்கும் போது வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இருந்த வழியில் ஒரு ஃபால்ஸை நாங்கள் பார்த்தோம். காமிக்கிட்டோம் உங்ககிட்ட. 1 2 3 பாருங்க. ஃபோன் எடு மச்சான். ஓ